காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்? ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறாரே, ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரே, அதனால் தான் சொல்லுகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று. ஆனால் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தது உண்மைதான், இன்னும் அது நிறைவேறவில்லையே என்று உங்களுக்குள் ஆதங்கம் இருக்கிறதை நான் அறிகிறேன். ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார். ஆண்டவர் பூமியிலே செடி கொடிகளை உண்டாக்க வார்த்தைகளை அவர் பேசினார். அந்த வார்த்தை பூமிக்குள் இருப்பது போல் உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. போதும், வார்த்தை பூமிக்குள் இருக்கிறது, ஆனால் அது முளைக்க வேண்டும். அதற்கு நீர் அவசியம். அந்த வார்த்தை நிறைவேறுவது ரொம்ப அவசியம். ஆனால் மூடு பனி பூமியை நனைத்தது. நனைத்த உடனே பூமியிலே என்னென்ன ஆண்டவர் வார்த்தையால் சொன்னாரோ அவைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்து விட்டது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வார்த்தை கொடுத்தது உண்மை, ஆமென். ஆனால் அந்த வார்த்தை முளைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூடு பனி உங்களை மூட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தில் உங்கள் மீது அற்புதத்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அற்புதம் முளைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ற மூடு பனி உங்களை மூடும் பொழுது தேவன் என்ன காரியத்தை உங்களுக்கு சொன்னாரோ அந்த காரியம் நடக்கும். பூமியில் ஆண்டவர் என்ன வார்த்தையை விதைத்தாரோ அந்த வார்த்தை முளைத்தது போல உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த அற்புதத்தை காண்பீர்கள், அந்த அதிசயத்தை காண்பீர்கள், அந்த விடுதலையை காண்பீர்கள், அந்த சமாதானத்தை காண்பீர்கள். எந்த இடத்தில் குனிந்தீர்களோ உங்கள் தலை நிமரும், எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. இயேசுவை நம்புங்கள். எந்த இடத்தில் இருளில் இருந்தீர்களோ அதே இடத்தில் இயேசு என்ற பரிசுத்த ஆவியானவர் என்ற வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்கள் கொம்பு உயரும். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தை மூடு பனி பரிசுத்த ஆவியானவர் மூடும் பொழுது நிறைவேறி முடியும். ஆமென். காட் பிளஸ் யூ.